தெய்வம் உன்னு போற்றி வச்சோமே ஒன்ன நம்பு மக்களை நீ காத்திடுவாயே உன் பாசம் உள்ள நெஞ்சினையே காட்டிடுவாயே தினந்தோறும் பூக்கணும் அதை நாங்க பார்க்கணும் அம்மா நீ எங்களுக்கு வழிகாட்டு பிணி ஓடி போகணும் பசியார வாழணும் விளக்கேத்தி வைப்பாயே ராஜேஸ்வரி ராஜராஜ ராஜேஸ்வரி இந்த உலகெல்லாம் கொண்டாடும் ராஜேஸ்வரி சக்தி மகா சக்தியே சகல கலாவல்லியே அகிலமெல்லாம் ஆளுகின்ற ராஜேஸ்வரி சிவனோட பாதியே சபையேறும் ஜோதியே எண்ணமெல்லாம் நிறைஞ்சவளே ராஜேஸ்வரி உலகம் செழிக்க வேணும் உன் அன்பு நிலைக்க வேணும் நீ மழையை கொண்டு வருவாயே தெய்வத்தாயி ராஜராஜ ராஜேஸ்வரி இந்த உலகெல்லாம் கொண்டாடும் ராஜேஸ்வரி சக்தி மகா சக்தியே சகல கலாவல்லியே அகிலமெல்லாம் ஆளுகின்ற ராஜேஸ்வரி சிவனோட பாதியே சபையேறும் ஜோதியே எண்ணமெல்லாம் நிறைஞ்சவளே ராஜேஸ்வரி ஒளி முழக்கம் எதிரொலிக்கும் வெளிப்படும் இடி முழக்கம் வேதனைய வீசிடுதாயே எங்க வேதனைய தீர்த்திடுதாயே அத்தா மகமாயி தினம் நாங்கள் ரசிக்க வேணும் நீ குழந்தை வடிவில் வருவாயே தங்கத்தாயி உனது கருணை மழையில் தினம் நாங்கள் நினைய வேணும் நீ அருளை சுரந்து தருவாயே தெய்வத்தாயி ராஜராஜ ராஜேஸ்வரி இந்த உலகெல்லாம் கொண்டாடும் ராஜேஸ்வரி சக்தி மகா சக்தியே சகல கலாவல்லியே அகிலமெல்லாம் ஆளுகின்ற ராஜேஸ்வரி சிவனோட
ராஜராஜேஸ்வரியை நமः. ஓம் ராஜராஜேஸ்வரியை நமः. ஓம் ராஜராஜேஸ்வரியை நமः. அழைத்த குரல் கேட்டவுடன் அன்னை வருவாள், அருள் தருவாள், பொருள் தருவாள். அவள் தாள் சரணடைந்தாள், அன்பே அறமே நெறியே வழியே, சர்வமங்கள மாங்கல்யே, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி தாயே. ஓம் ராஜராஜேஸ்வரியை நமः. 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 நல்லா இருக்கு. இந்தா சாப்பிடு. நீ சாப்பிடு தாயி. நீ சாப்பிட்டா உலகத்துல இருக்கிற அத்தனை உயிர்களோட பசியும் அடங்கிடும், எல்லாருடைய வயிறும் நிறையும். ஏன் உனக்கு வேண்டாமா? பசிக்கலையா பரஞ்சோதி? பசிக்கலம்மா, வாய் நிறைய நீ என்ன பரஞ்சோதின்னு கூப்பிட்டதே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு. அப்ப 3 நேரமும் வந்து பரஞ்சோதின்னு உன்னை கூப்பிடுறேன். உனக்கு பசி அடங்கிடும். ஒரு ஆள் சாப்பாடு இந்த உலகத்துல மிச்சம். சும்மா பசிக்கலன்னு சொல்லக்கூடாது. உனக்கு வயசாயிடுச்சு, நான் நேரம் தவறாம சாப்பிடுற மாதிரி நீயும் சாப்பிடணும். இந்தா. பரஞ்சோதி, யாரோ உன்னை நினைக்கிறாங்க. என்ன நினைக்க யார் இருக்காங்க? உன்னை யாரு நினைச்சாங்க தெரியுமா? யார் தாயி? நான் தான். எனக்கு தெரியும் தாயி. இந்த உலகத்துல எங்க அம்மாவுக்கு அப்புறம் உன்னை தவிர வேற யார் இருக்காங்க என்ன நினைக்க? அப்படியா? சரி சரி, நான் வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. நான் புறப்படட்டா? புறப்படு தாயி, போயிட்டு வா. என்ன தாயி? உன்னை யாருமே நினைக்க மாட்டாங்க என்ன தவிரன்னு சொன்னல. ஆமா தாயி. இனி என்ன நினைக்கிற ஒரு குடும்பம் உன்னை நினைக்க போகுது. ஆதிநாயகி, அற்புத நாயகி, ஜோதி நாயகி, சுந்தர நாயகி, மாசில் நாயகி, சர்வ மங்கள நாயகி, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி போற்றி 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 போற்றி. எல்லாரையும் நல்லபடியா வச்சிருக்கணும் தாயே. ஹாப்பி பர்த்டே அம்மா. Thank you. டேய், உங்க அப்பா அம்மா ரெடியா? அவங்க ரூம்ல தான் இருக்காங்க. வெரி குட். அம்மா, நீங்க நேரடி ஹாலுக்கு வந்துருங்க. எதுக்கு? நீங்க வாங்க சொல்றேன். கம் 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 கம். தொட்டால் பூ மலரும், தொடாமல் நான் மலர்ந்தேன், சுட்டால் பொன் சிவக்கும். சூப்பர்
சூப்பர் டுயட். மாமா மாமா நாம எப்ப டுயட் பாட போறோம்? மாப்பிள நாங்க டுயட் பாடி ரொம்ப போர் அடிக்குது மாப்பிள. நீங்க என் பொண்ணோட டுயட் பண்ண மாப்பிள. ஃபர்ஸ்ட் முதல்ல அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே பாடுவோம், அதுக்கப்புறம் வாங்க 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 வாங்க. மேரி கம் இன். மாமா 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 வேர் இஸ் மாமா? தோ ஐயோ வாட் ஹேப்பன் மாமா? ஐயோ நான் பெத்தனே ஒரு புல்டோசர், அது பண்ண வேலை இது. அம்மா நண்டு என்ன பண்ணீங்க நண்டு? தூங்கிட்டு இருக்கும்போது எஸ் தேவையில்லாம எழுப்பி என்ன திட்டினாரு. அதனால பேதி மட்டை கலந்து கொடுத்துட்டேன். சமத்ரா பிச்சு புடும் பிச்சரா. சரி 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 சரி, கீழே போய் கேக் கட் பண்ணும் வாங்க. வர மாமாவுக்கு ஒரு லோ பேரட் கொடுத்து கூட்டிட்டு வாங்க. கூட்டிடா இவர் இருக்கிற நிலைமையில தூக்கிட்டுல வரணும். ஏதோ செய்யுங்க. அதான் கேக் வெட்ட கூப்பிடுறீங்களே, அப்ப எனக்கு ஊட்டி விடுவீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். அப்ப கல்யாணத்துக்கு அப்புறம்? ஐயோ அக்கா, உன்னோட ரொமான்ஸ்ல அப்படி வச்சுக்கோ. முதல்ல நாங்க எல்லாரும் இன்வைட் பண்ண வேண்டியிருக்கு. வாங்க. காஃபி வேண்டாம் வேண்டாம். என்னங்க அங்க கொஞ்சம் பாருங்க. மாமா உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்க இருக்கீங்க. எதுக்கு? இன்னைக்கு அம்மா பர்த்டேல, அதுக்கு தான். ஆமா, உங்க அம்மாவோட கூட பிறந்த தம்பினா என்ன முதல்ல கூப்பிடாம ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்ட எப்படி போவாங்க? போக வேண்டாம் போக அவ்வளவுதானே? வேண்டாம். இப்ப கூப்பிடுறோம், வாங்க வாங்க வந்துகிட்டே இருங்க. இப்படி கூப்பிட்டா நாங்க வர மாட்டோம். தம்பதி சகிதமா கூப்பிடுறோம், வாங்க. இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. நாங்களும் தம்பதி சகிதமா வந்துடுறோம். ஓகே எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப குர்ரி காஃபி. வாங்க 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 வாங்க. அப்பா வாப்பா, உன் தங்கச்சி பிறந்த நாள், நாம தான் சீக்கிரம் போகணும். ராஜா நம்மள தான் முதல்ல வர சொல்லியிருக்கான். ஏன்டா இறங்கி தானடா வரணும், குதிச்சா வர முடியும்? ஏங்க பிள்ளை விரட்டிட்டே இருக்கீங்க? கழுத்து வலிக்குதே, முதுகு வலிக்குதே. ஏன் லட்சுமி, இன்னும் ஒரு அடி பெருசா இந்த போட்டோ பண்ணிருக்க கூடாதா? சரி. என்ன நீ பாட்டுக்கு அங்க சாஞ்சுக்கிட்டு இருக்க? என் மனைவி பிறந்த நாள், வா. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் மம்மி, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. நல்லாரு நல்லாரு. மாப்ள நந்தினி கூட்டுங்க. சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. எனக்கு கொஞ்சம் இடம் விடுறி. என் வித்யா, நீ ஏமா இங்க நிக்கிற? நீ போய் அங்க உட்காரு. நீ தான் இந்த வீட்டு மருமக. போய் மாமியார் பக்கத்துல உட்காரு. ஏன் என் பொண்ணு இந்த வீட்டு மருமக தான். ஏன் அவ போய் உட்கார கூடாதா? நீ போய் உட்காருமா. கொஞ்சம் நிறுத்துங்க சண்டகடா மாதிரி நிறுத்துக்கடா ப்ளீஸ். இந்த இடம் காலியாவே இருக்கட்டும். என் தாய் ராஜராஜேஸ்வரி யாரை என் மருமகளா தேர்ந்தெடுத்து அனுப்புறாளோ அவ வந்து இங்க உட்காரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் இதே மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். ரெடி? போலாம். ஹே, யார் நீ? எங்க போணும்? அவசரம், போங்க. கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. காரை கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போக கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கு. வேகமா போலனா எங்க தாத்தாவுக்கு ஆபத்து. தாத்தாவுக்கு ஆபத்தா? என்னாச்சு? பல வருஷமா அவருக்கு உடம்பு சரியில்லை. இன்னைக்கு உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. சரி,
போய் பார்க்கலாம். உங்களை ஒன்று கேட்கணும். நான் டாக்டர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்களா? இந்த வழியாக தான் வருவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ஒரு கேள்விக்கு தான் என்னால் பதில் சொல்ல முடியும். ஓகே ஓகே ஓகே. நான் டாக்டர்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் காரில் ஸ்டிக்கரை பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. ஏய், என்னது கையில் ரத்தம்? கத்தி பட்டுருச்சு. ஓ, நான் வேணா மெடிசன் தட்டுமா? வேண்டாம், ரத்தம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க. முனங்கிறது யாரு? தாத்தாவா? முனகிறதா? ஆமா, இந்த சவுண்ட் எனக்கு அப்படி எதுவும் கேட்கலையே. இவ்வளோ பெரிய வீட்டில் நீங்களும் தாத்தா மட்டும் தனியாக இருக்கீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஐம் சாரி. வாங்க, மாடிக்கு போலாம். அங்கதான் என் தாத்தா இருக்காரு. ப்ளீஸ். உள்ள வாங்க. இதுதான் எங்க தாத்தா. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. ஐயா கை நீட்டுங்க. ஐயா கை நீட்டுங்க. என்னது பல்சே இல்லை? எங்க தாத்தாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? வயசாயிடுச்சுல, பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. எங்க தாத்தாவுக்கு என்னாச்சு? எனக்கு என் தாத்தாவை விட்ட வேற யாருமே இல்லை. நீங்க தான் என் தாத்தாவை எப்படியாவது காப்பாத்தணும். ப்ளீஸ். ஒன்றும் இல்லை, ஒரு ஊசி போட்டா சரியா போயிடும். ப்ளீஸ் அழாதீங்க. இந்தாங்க வாங்கிங்க ப்ளீஸ்.
கொஞ்சம் வெந்நீர் வேணும். இத ஒரு நிமிஷம். மல்லிப்பூ. யோ ஜீப் பண்ணிருக்கியா? இதோ கார் நிக்குது. யோ காளிப்பா. சார். இது நம்ம நண்பன் கார் மாதிரி இருக்குது. ஆமா சார். வண்டி ரிப்பேர் என்னமோ. ஒன்று பண்ணு, அவன் எங்கேயாவது இங்கே இருக்கானான்னு பார்த்து வா போ. ஓகே சார். பெரியவரே, உங்கள் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கு. உங்கள் பேத்திக்கிட்ட மருந்து எழுதி தரேன், வேலை வேலைக்கு சாப்பிடுங்க, சரியா போயிடும். நத்திங் டு வரி. உடம்புக்கு ரெஸ்ட் தேவை, இல்லைன்னா அதுவாக எடுத்துக்கும். சரி, நான் கிளம்புறேன். நான் கிளம்புறேன். டாக்டர், உங்க ஃபீஸ் நாளைக்கு வரும்போது வாங்கிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? சொல்லணும்னு தோணலன்னா சொல்ல வேண்டாம். டாக்டர், சொல்லணும்னு தோணுச்சா? ராஜராஜேஸ்வரி. ராஜராஜேஸ்வரி. நைஸ் நேம். ராஜராஜேஸ்வரி. யா. See you tomorrow. ராஜராஜேஸ்வரி. ஏய் பாண்டியா. அடே நண்பா, நீ எங்கடா இங்க? நான் என் ட்ரீம் கேர்ளை மீட் பண்ணிட்டு வரேன். ட்ரீம் கேர்ளா? பேரு ராஜராஜேஸ்வரி. எங்க? உள்ள இந்த பங்களாலியா? ஆமா. ஏய், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 50-60 வருஷமா இந்த பங்களால யாருமே இல்லடா. உனக்கு ஏதாவது பைத்தியம் கீதி முடிச்சு போச்சா? இருக்காங்கடா. இப்பதான் அந்த பொண்ணுடைய தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரேன். ராஜராஜேஸ்வரி அழகா இருக்காடா. தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்டா? ஆடா அறிவு கட்டவனே, இது பேய் பங்களா, இங்க யாரா இருப்பா? நீ சொன்னா நம்ப மாட்டேன். வா, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். கம். காளிப்பா, ஃபாலோ மீ. எஸ் சார். எங்கடா? ஏய், இந்த இடத்துல மாடோட கொம்பு, அதை பார்த்து ஹை சீட்டுமா? மாடா? ஏய், இங்க ஃபுல்லா ஃபர்னிச்சர்லாம் இருந்ததுடா. அடே, இந்த இடத்துல ஒரு கரடி. கரடியா? எவ்வளவு அழகாச்சு. இந்த இடத்துல கார்பெட் எல்லாம். பாண்டியா, இந்த இடத்துல பெயிண்டிங்ஸ் இருந்தது, ஸ்கல்ப்சர் இருந்தது, போட்டோ.
டேய் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பங்களா இப்படியே தான் இருக்கு. இப்ப என்னமோ போட்டோங்கிற கரடி தலைங்கிற மாட்டு தலைங்கிற உனக்கு என்னடா ஆச்சு? இருந்தது பாண்டியா. அப்புறம் பா நான் அந்த தாத்தா இருந்த ரூமை காட்டுறேன். டேய் ராஜா, எங்கடா உன் பேஷண்ட்? என்னடா தொலாவுற? இந்த இடத்துல தான் அந்த பெரியவர் படுத்திருந்தாரு. இங்க நிறைய பாத்திரம்லாம் இருந்தது. இங்க அந்த பொண்ணு கையில கேண்டில். நான் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக வெந்நீர் கேட்டேன். இந்த இடத்துல அடுப்பு இருந்ததுடா. அந்த ஹாட் வாட்டர் பண்ணி அந்த வெந்நீரை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தா நான் அடே அறிவு கேட்டவனே. இப்ப நாம ஒரு 5 நிமிஷம் வெளியே பேசிட்டு இருந்துருப்போமாடா. அதுக்குள்ள இந்த கட்டில பாத்திரம் அரிசி சீவ கட்ட இதெல்லாம் எப்ப காணாம போயிருக்க? கரெக்டா? கரெக்ட் வாட் ஐ அம் திங்கிங். எங்க போயிருக்கோம்? இங்க இருந்ததுடா. டேய் ராஜா, நான் நினைச்சதுதான்டா கரெக்ட். என்ன 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 வாட் இஸ் கரெக்ட்ங்கற நீ? ரிலாக்ஸ்டா ராஜா. பக்கத்து ரூம்ல ஏதாவது பாத்தியா? டேய் ராஜா, சரி வா வீட்டுக்கு போலாம். வா. இல்லடா அந்த பொண்ணு அழுதுடா. நான் ஹேங்கே கொடுத்தேன். அப்புறம் அவ ஃபீஸ் கேட்டா நான் நாளைக்கு வரேன்னு சொன்னேன்டா. சொன்னா கேட்கணும். அடுத்த ராத்திரில ஏன்டா உசர வாங்குற? போய் கார்ல ஏறு. அம்மா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. போடா. தாத்தா பாட்டி ராஜராஜேஸ்வரன். டேய் நான் வேணா வீடு வரைக்கும் வரட்டுமா? ஏறு போ. காளிப்பா ஃபாலோ மீ. எஸ் சார். டேய் பத்திரமா போடா. ஜெபம் பண்ண விடுமா. விடவா? விடட்டுமா? விட்டுட்டுமா? வாய் தவறி சொல்லிட்டேன் தாய், மன்னிச்சுக்கோ. வார்த்தையில அறம் இழக்க கூடாது. நான் விட்டுட்டா நீ என்ன செய்வ? அழுவேன், புலம்புவேன், தெரியாம சொல்லிட்டேன்னு புத்தியில போட்டுக்குவேன். அம்மா இன்னும் 1000 ஆவர்த்தி ஜெபிக்கணும்மா. அதுக்கப்புறம் தீபாராதனை, நெய்வேத்தியம் எல்லாமே பண்ணணும்மா. யாருக்கு? உனக்கு தான். அப்படியா? இப்ப நீ யார நினைச்சுக்கிட்டு ஜெபம் பண்ற? உன்னை நினைச்சு தான் ஜெபம் பண்றேன். அதான் நானே நேர்ல வந்துட்டேனே. புறக்கண்ணால தான் எல்லாரும் நேர்ல பாக்குறோம். ஆனா ஜெபம் பண்ணும்போது பாக்குறது என்னுடைய அகக்கண்ணாலம்மா. அகக்கண் அழியாதும்மா. கண்ணு நெஞ்சிலையும் நெஞ்ச கண்ணிலையும் வச்சு பாக்குறேன்னு சொல்லு. ஆமாம்மா, தொல்லை பண்றதை நிறுத்தும்மா. நான் ஜெபத்தை முடிச்சுடுறேன். நீ என்ன நினைக்கிறத நிறுத்து, நான் தொல்லை பண்றத நிறுத்துறேன். உன்னை பார்க்க லக்ஷ்மி அம்மா வர்றாங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? சொல்லு, முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறேன். முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு தான் வருமுன் காத்தல். தன் மகனோட திருமண விஷயமா அவன் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு உன்கிட்ட கேட்க வராங்க. அவன் ஜாதகத்துல அவனுக்கு அற்ப ஆயுள் இருக்கு. என்னம்மா சொல்ற நீ? உள்ளேயே இருக்க போறதில்ல, அப்புறம் எப்படி கல்யாணம்? என்னம்மா சொல்ற? அம்மா சௌந்தர்யலஹரி, சொல்லும் அறியேன், சொற்களை சுமக்கும் பொருளும் அறியேன், சொல்லை சொல்லும் விதியும் அறியேன், சொல்லச் சொல்லும் சொல்லை எப்படி சொல்வதென்றும் நான் அறியேன். கேட்ட எனக்கே தலையில 1000 தேள் கொட்டுனா மாதிரி இருக்கே. ஜீரணிக்க முடியாத ஒரு அதிர்ச்சியான விஷயம். இது எப்படி நான் சொல்றது? அவங்களால இதை எப்படி தாங்கிக்க முடியும்? விதி வலியது,
சொல்லித்தான் ஆகணும். சொல்லில் அடங்கா பராசக்தி நீயே சொல்லு தாயே. சொன்னதை சொல், உள்ளதை சொல். நல்லதை சொல்லி பழகின எனக்கு உள்ளதை சொல்ல தைரியம் இல்லையம்மா. வரவழைச்சுக்க தைரியத்தையும் வந்திருக்கிற லக்ஷ்மியையும். அம்மா, இது வரைக்கும் தராத சோகத்தை எல்லாம் புத்திர சோகமா தந்துட்டியே தாயே. மகனை பிரிஞ்ச மறுகணமே இறந்து போன தசரதனை தந்தை பாசத்துக்கு உதாரணமா இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே தாய் பாசத்துக்கு உதாரணமா என்ன சொல்ல வச்சுட்டியே தாயே. எங்க குடும்பமே உன்னை குலதெய்வமா ஏத்துக்கிட்டு உன்னையே கதைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எங்க பாரு, இப்போ சொல்ற எனக்கு எல்லாமே நீதாமா. எங்க பாரு, என் புள்ள சாகர விதி இருந்தா அந்த விதியை பார்க்க நான் இருக்க மாட்டேன். தாயே, உனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செஞ்சு கோலம் இருக்க வச்சிருக்க. நான் இல்லைன்னா அது இல்லாம போயிடும். அத மறந்துடாத. லட்சுமி அம்மா, குருஜி, இது எனக்கும் என் தாய் ராஜேஸ்வரிக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை. பந்தம் தொடருமாங்கிற பிரச்சனை. நாங்க சுகமா இருந்தா அது அவளோட அருள். சோகமா இருந்தா அத பாக்குறதுக்கும் கேக்குறதுக்கும் நான் இருக்க மாட்டேன். ஏன் இவ்வளவு லேட்டு? அப்படி என்ன ஆசிரமத்தில் நடக்கும்? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம 3 பேர் பொண்ணுங்கள்ல யார ராஜனுக்கு கட்டி வைக்கலான்னு குருஜியே கேட்பாங்க. குருஜி என்ன என் பொண்ணை தான் கட்டி வைக்க சொல்ல போறாரு. அட சும்மா இருங்க கிச்சா. எனக்கு ஒரு சந்தேகம். உனக்குமா? அடிக்கடி ஆசிரமம்னு போறாங்களே, அங்க என்ன குருஜி குறி சொல்வாரா ஜோசியம் பாப்பாரா? குருவி கட்டுவார். சும்மாரியா இவர்? எல்லாரும் திரும்ப வந்து உட்காருங்க, திரும்ப வந்து உட்காருங்க. நான் எடுத்து தெரிய வேண்டாம். என்னாச்சு? 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 3 பொண்ணுல எந்த பொண்ணு தெரியணும் தானே? ஆசிரமத்துல என்ன நடந்ததுன்னு தெரியணும் தானே? வாங்க, ஒரு கதை மாதிரி சொல்றேன். நான் அமைக்க விடுறேன். சொல்லுங்க, காலை கொடுங்க. அப்பா, ஐயோ, ரொம்ப டயர்டா இருக்கு. குடிச்சு விடுறா. சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமா? மசால் வடை வேணும். கதைய சொல்லுங்க தாத்தா. இது என்ன இது கதையா? வலிடா. ஒரு ஊர்ல ஒரு ஜாலியான தாத்தா பாட்டி இருந்தாங்களாம். டார்லிங் டார்லிங், என்னம்மா? ரொம்ப பசிக்குது. நான் போய் ஏதாவது பலகாரம் பண்ணட்டுமா? நோ, ஏதாவது ஒரு பலகாரம் வேண்டாம். நம்ம 2 பேருக்கும் பிடிச்ச பூரிய பண்ணி 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். தேங்க்யூ தேங்க்யூ. மன்மதராசா, 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 என்னை கணக்கு பண்ணாதே. One, two, three, four. தாத்தா பாட்டிகளா, எண்ணெயில போட்டு சாப்பிட போறீங்க? இன்னைக்கு நீங்க பட்டினி தாண்டி. மச்சி, சரக்கு இருக்குது, தொட்டுக்க தான் எதுவுமே இல்லை. ஊருக்கா கூட இல்லை. ஆமா. 2 டுபாக்கூர் உட்கார்ந்துருக்கானுங்க.
இவனுங்க கிட்ட நம்ம வேலையை காட்டிட வேண்டியதான். ஏய் குடிகாரனுங்களா, என்னங்கடா குடிச்சிட்டு தொட்டுக்க எதுவுமே இல்லையா? சொல்லுங்கடா. அதான் சரியான நேரத்துக்கு வந்துட்டியே பூரி. அப்படி ஒரு நினைப்பு இருக்கா உங்களுக்கு? டேய், நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பூரி இல்லடா நானே. இந்தி பட வில்லன் ஓம் பூரி மாதிரி. நான் வேற மாதிரி. அடங்கொய்யால. Yes, we do. மச்சான் மாப்பிள என்ன நடந்துச்சு? ஒன்னும் நடக்கல. கைக்கு வந்தது வாய்க்கு கிடைக்கல. வந்தேன்டா பூரி பாய். அடடா, பசு மாட்டுக்கிட்ட மோத போறேன். பசு மாட்டுக்கிட்ட மோத போறேன். கிக்கிரிக்கா என்ன கவக்கா சௌக்கியமா? Just a miss. திருநெல்வேலியில் வாடா, திருச்சி மலை கோட்டடா, திருப்பதிக்கு லட்டு கொடுப்பான் பூரிடா. திருப்பதிக்கு நீ லட்டு குடுக்கறியா? உனக்குடா குடுக்கறடா அல்வா. ஏய் நரியப்பா, என்ன பெரியப்பா மாதிரி கூப்பிடுற? நீ என்ன கடிச்சு சாப்பிடுதானே காத்துக்கிட்டு இருக்க? உன்ன சாப்பிடுறதா? நான் இப்ப சுத்த அசைவமா மாறிட்டேன். உன்னை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன பத்தி நீ ஏன் கவலைப்படுற? என்கிட்ட எவ்வளவு திறமை இருக்கு தெரியுமா? நீ சொன்னாதானே எனக்கு தெரியும். எனக்கு தலையில நிக்க தெரியும், ஒரு கையிலயும் நிக்க தெரியும், ஆஹா, கல்வி கூட அடிக்க தெரியும். நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். சரி சரி, அக்கறைக்கு போறதுக்கு உனக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சல் தெரிஞ்சாலும் கரைஞ்சு போயிடுவியே. ஆமா, இப்ப என்ன பண்றது? உனக்கு தான் நீச்சல் தெரியுமே, என்ன அக்கறையில கொண்டு போய் விட்டுறியா? இதத்தான் எதிர்பார்த்தேன். ஓ கண்டிப்பா, என் மேல ஏறிக்கோ. நரியனா வால் வரைக்கும் தண்ணி வந்துருச்சுனா? பயப்படாத, என் முதுகுக்கு வந்துரு. ஐயோ, முதுகுக்கும் தண்ணி வந்துகிட்டு இருக்குனா? டோன்ட் வரி, என் தலைக்கு வந்துரு. நரியனா, தலைக்கும் தண்ணி வந்துருச்சு. நோ ப்ராப்ளம், என் மூக்கு மேல வந்துரு. இந்த கதை மூலியமா நீ என்ன சொல்ல வர? ஏண்டா, கதையே இப்பதான் ஆரம்பம், அதுக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் வர சொல்லுவாங்களா? ஆளை விடுங்களா. போது, நாளைக்கு போட்டுக்கலாம். போ வாடா நண்பா. எங்க இவ்வளவு தூரம்? யோ காளிப்பா, என் நண்பனுக்கு ஸ்ட்ராங்கா ஒரு காபி சொல்லிட்டு. ஓகே, இல்ல வேண்டாம். ஏன்டா? இல்ல வேண்டாம், நான் காஃபி சாப்பிடல. டேய், இந்த பங்களால ஒரு பொண்ணு பார்த்தேன்னு சொன்னேனே, அது பத்தின டீடைல்ஸ் ஏதாவது கிடைச்சதா? உன் கனவு கண்ணி ராஜராஜேஸ்வரியா? டேய், கிண்டல் பண்ணாதடா. என்னடா, செல்லாத காசை ஒருத்த வச்சுட்டு இல்லாத ஊருக்கு போக காத்துட்டு இருந்தானாமா, அது மாதிரி இருக்குது உன் கதை. அப்போ நான் ராஜேஸ்வரி பார்த்தேன்னு சொன்னது பொய்ங்கிறியா? நீ சொல்றது பொய் இல்ல, நீ பார்த்தது உண்மை இல்லைன்னு சொல்ல வர்றேன். டேய், ரெண்டும் ஒரே அர்த்தம் தானே, உன்னை இப்படிடா நம்ப வைப்பேன்? அப்ப விட்டுரு. ஏய் பாண்டியா, அது சார் நான் ஒன்னு சொல்லட்டுமா? அது பொண்ணு இல்ல சார், மோகினி பிசாசு. இது மோகினி பிசாசா? டாக்டர் அப்படியே அடிச்சு போட்டு போயிட்டு சார். நம்ம நண்பனி மோகினி பிசாசு அடிச்சிருக்குமே என்னமோ. டேய், இதுக்கு தான் சொன்னேன், வெளிய போறப்ப திருநீர் குங்குமம் வச்சுட்டு போடான்னு. உனக்கு கடவுள் மேல பக்தியே இல்ல. ஏய், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். என்னது கடவுள் நம்பிக்கை, மோகினி பிசாசு? திஸ் இஸ் டூ மச். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, பேய் பிசாசு மேல நம்பிக்கை கிடையாது. அந்த பொண்ணை கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிங்க, இல்ல நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். டேய் நண்பா, டேய் பார்த்தா பரிதாபமா இருக்கு சார். ஆனமலா ஆத்தா, இவனை நீ தான் காப்பாத்தணும். ஏண்டா காளிப்பா? ஆமா சார். பேயும் இல்லங்கறான், கடவுளும் இல்லங்கறான்டா. இவன்லாம் ஒரு மனுஷனாடா? அம்மா ராஜேஸ்வரி, ஜபிக்கிறப்ப நீயே வருவ, இப்ப தவிக்கிறப்ப கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறியம்மா. நீ சொல்ல சொன்ன, நான் சொன்னேன். நீயே கதின்னு கிடக்கிற லக்ஷ்மி அம்மாவும் நேரடியா உன்கிட்டயே வந்து அவங்க முடிவை சொல்லிட்டாங்க. அந்த முடிவு மாறணும்னா அவங்க பிள்ளையோட முடிவு மாறணும். அது உன்னால தான் முடியும். அந்த முடிவு மாறலைன்னா அந்த குடும்பமே சந்ததி இல்லாம சந்திக்கு வந்துருமேம்மா. அப்புறம் உன் சன்னதிக்கு யார் வருவாங்க? நல்லதை மட்டுமே செய்வேங்கிற நம்பிக்கையில தானே வராங்க. கெட்டதையும் செய்வேன் அப்படி நீ இருந்தா யார் தேடி வருவா? எல்லாத்துக்கும் மேல தெய்வ தீர்ப்புன்னு ஒண்ணு இருக்கேம்மா. அந்த தீர்ப்பை சொல்றதுக்காகவாவது வாம்மா, வா, வந்துரும்மா.
அழுதாத்தான் வருவேன். கூப்பிட்ட வர மாட்டேன். இல்ல கும்பிட்டாலும் கூப்பிட்டாலும் இருக்கிற இடத்திலிருந்து திரும்பி பார்ப்பேன். கண்களை கண்ணீரால நினைச்சாலும் என்ன நினைச்சாலும் ஓடி வந்து ஆறுதல் சொல்வேன். அம்மா, உனக்கு சர்வமங்களான்னு ஒரு பேர் இருக்கு, ஞாபகம் இருக்கா? ஆமா. பேரை நிலநாட்டவாவது லக்ஷ்மி அம்மாவோட புத்திர சோகத்தை மாத்திடுமா. மாத்த முடியாது, தவிர்க்க முடியும். தவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த தாய்க்கு ஒரு வழியை நீதாம்மா சொல்லணும். வழி இருக்கு. நீயே அந்த வழியை செஞ்சு கூட. பொறுப்ப என் பேர்லயே போடுறியே. எல்லாரோடைய பொறுப்பையும் சுமக்கிறவன் நீதானே. அந்த லக்ஷ்மி அம்மாவோட சுமையையும் நீயே இறக்கி வச்சுட்டு அவங்க மகனுக்கு தீர்காயுச தரணும். சத்தியவான் உயிரை காக்க சாவித்திரிக்கே வழி இருந்தப்போ இதுக்கும் ஒரு வழிய நீயே சொல்லு தாயி. அதே கதைய இவனுக்கும் செய்யவே. மனைவியோட மாங்கல்ய பலத்துல தான் ஒரு மனிதனோட ஆயுள் இருக்கு. அவனுக்கு மாங்கல்ய பலம் கெட்டியா உள்ள ஒரு பூரண பக்தி மனைவி ஆவாய்ச்சா கண்டிப்பா அவளால அவன் ஆயுள் கூடும். அப்படி ஒரு பொண்ணை நீயே தேடி கூடம்மா. அதுக்கும் நானா? எல்லாத்துக்கும் நீதான். இதுக்கும் ஒரு வழியை சொல்லு. லக்ஷ்மி அம்மா விட்டு நாளைக்கே அவ மகனை கூட்டிட்டு வர சொல்லு. நாளைக்கு வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. என் காலடியில ஒரு மல்லிகை பூச்சரத்தை பந்து மாதிரி கட்டி வச்சிரு. அந்த பூப்பந்த அவனை விட்டே வீசி எறிய சொல்லு. அந்த பூச்சரம் எந்த பொண்ணு கழுத்துல மாலையா விழுதோ அவதான் ஏன் சன்னதியில என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட அவளுக்கு தாலி பலமா இருந்து உயிரை காக்க போற தர்ம பத்தினி. இத செய்யவே மத்தத நான் பாத்துக்கிறேன். நோ, நான் வரல. சொன்ன கேளுடா. இத்தனை தடவை சொல்ற, அம்மா சொல்றதுக்கு கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது அவங்கிட்ட. நோமா, திஸ் இஸ் டூ மச். எதுவா இருந்தாலும் நாம முடிவு பண்ணோம். ஏதோ ஒரு சக்தி முடிவு பண்ண கூடாது. வாட் இஸ் திஸ்? கரெக்டா சொன்னீங்க மாப்ள. எனக்கு கூட இது என்னமோ கற்கால பழக்கம் மாதிரியே தெரியுது. நம்ம நாட்டுல எத்தனை பெரியார் வந்தாலும் ஜனங்க திருந்த மாட்டேன்றாங்க. அது கரெக்ட் தான் அக்கா. ராஜன் யார கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிறது ஒரு மாலை தீர்மானிக்க வேண்டிய விஷயமே இல்ல, மனசு தீர்மானிக்க வேண்டிய விஷயம். மனசு தீர்மானிக்கிறதுக்கு இங்க எல்லாரோட மனசும் ஒரே மாதிரி இல்ல. அதனால மணப்பொண்ணு யாருங்கிறத என்னோட ராஜராஜேஸ்வரி தான் தீர்மானிப்பா. இது என்னோட முடிவு. இதுல நான் உறுதியா இருக்கேன். உறுதியா இருக்கிறது எதுக்கு தேவையில்லாம உடைச்சு பார்க்கணும்? அவங்க இஷ்டத்துக்கே விட்டுருவான். அதான் சரி. இவன் பண்ணிக்கோ அவன் பண்ணிக்கோன்னு ஏலம் போடாதீங்கப்பா. ஒரே டென்ஷனா இருக்கு. இன்னைக்கு டிசைட் பண்ணிடலாம். என்ன டிசைட் பண்றதா? வாட் இஸ் திஸ்? நான் என்ன இந்த பழைய காலத்து பஞ்சாங்கத்துக்குலாம் நான் வரல. இது பாருங்க, நான் படிச்சவன் பண்ண காரியமா இதுன்னு 4 பேர் காரி துப்புவாங்க. அப்போ 4 பேர் காரி துப்புவாங்க, அதுதான் பெரிய விஷயம். பெத்த அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் உனக்கு இல்ல. அம்மா, இங்க ஒண்ணுக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. யார் கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்லு, நான் கட்டுறேன். இருங்க. இல்ல வேற ஏதாவது பொண்ணுக்கு நான் நிப்பாட்டுங்க. அவ கழுத்துல கண்ணை மூடி தாலி கட்டுறேன். நல்லாவே இல்ல. ஆனா ப்ளீஸ், இந்த ராஜேஸ்வரி பீடம் கோயில் லொட்டுக்குலஸ்க்குலாம் நான் வரல. அப்ப நீ வர மாட்ட. நான் வரலப்பா. நான் இவ்ளோ சொல்லி நீ வர No, I'm not மாட்டேல. coming. சரி, நீ வர வேண்டாம்டா. நான் போய் இருந்துக்கிற அந்த பீடத்துல திரும்பி இந்த வீட்டுக்கு வருவேன் மட்டும் நீ எதிர்பார்க்காத. ஆமா. ப்ளீஸ் மா, சின்ன விஷயத்துல டென்ஷன் ஆகுது. நான் வரணும், அவ்வளவுதானே? ஆமா. கம், லெட்ஸ் கோ. போலாம். இது ட்ரெஸ் மாத்திட்டு வரமா? கொஞ்சம் தள்ளிங்க. போய் ஆண்டி முன்னால உள்ள வரேன்னு சொல்லிட்டான். வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. எல்லாரும் வந்துட்டீங்களா? வந்துட்டோம் குருஜி. ஆரம்பிச்சுடலாமா? ஆரம்பிச்சிடலாம் குருஜி.
இந்த மாலை உன் கழுத்துக்கு தாமா. இந்த குடும்பத்திலே நீ தான் அதிர்ஷ்டசாலி. உன் ஜாதகத்துல பாக்கியஸ்தானத்துல குரு உச்சத்துல இருக்கிறா, குரு அருளும் இருக்கு. ஆமாக்கா, மாலை கண்டிப்பா உங்களுக்கு தான் விழும். உளுந்துட்டாலும் அம்மா நந்தினி நீ போய் நில்லுமா, மாலை உனக்கு தான், அம்மா நாசி உனக்கு இருக்கு. நந்தினி நீ தைரியமா போமா, உனக்கு தான் அந்த மாலை. ஒண்ணும் பயப்படாத, நான் சாமி கிட்ட வேண்டியிருக்கேன், கண்டிப்பா உனக்கு தான் மாலை. ஆத்தாவோட அருளால கண்டிப்பா உன் கழுத்து தான் மாலை விழும். தைரியமா போ. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது தெய்வ சன்னிதானம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. 3 பொண்ணுங்களும் அங்க போய் நில்லுங்க. ஏன்னா இது 3 பேருக்குமே ஒரே சமமான வாய்ப்பு தான். போங்கம்மா, போங்க போங்க போங்க. போமா போ. நந்தினி தைரியமா மாலை போ. உனக்கு தான்மா. ஏய் தள்ளுடி. சும்மா இரு, நான் தள்ளுன்னு சொல்றேன்ல. ஏய் வா இப்படி. நான் தான் நிப்பேங்க. சும்மா அங்க இல்ல நான் தான். நான் சொல்றேன்ல, இது என்னோட இடம். சண்டை போடாம நில்லுங்கம்மா. எல்லாம் இவளால தான். ஒரு நிமிஷம் என்னடா? போடு. Rajarajeshwari.